வீட்டில் தூங்க முடியலைங்க, கெட்ட கெட்ட கனவா வருது, என்னால் படுத்தா தூக்கம் வரல, என்ன பண்ணுறதுனே தெரியல, உருண்டு உருண்டு படுத்து தூங்கி பார்க்குறேன், ஏதேதோ நினைவுகள் எல்லாம் வருது, தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மனசு தூங்கலை, கண்ணு மட்டும்தான் மூடி இருக்குது, ஆழ்ந்த தூக்கம் இல்லைங்க, கெட்ட கெட்ட கனவா விடிய விடிய வருது, நடுஜாமத்தில் நான் எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன், என்னால் எதை பார்த்தாலும் இருளாக தெரியுது, பயமாக தெரியுது, எப்படா விடியும்னு எனக்கு ஒரு பொழுதே போக மாட்டேங்குது. இப்படியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் மிக அற்புதமான பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பழனி மலையில் போகர் சமாதி அங்கே இருக்குது. இந்த போகர் சமாதி மேலே திருநூறு, அங்கே தீபாரதனை காமிச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்ட திருநூரை நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்து தலைமைட்டு கடையில் வச்சுட்டு நெத்தியில் விபூதி விட்டுட்டு, அகத்தியர், பெரிய பெரிய மகான்கள் அவங்களே இந்த இடத்துல விபூதியை கையில் வச்சுட்டு தான் பேசியிருக்காங்க. ஆனால் போகர் ஒருத்தர் மட்டும்தான் நவபாசனத்தில் முருகர சிலையை உருவாக்கி கந்தன் திரு நீர் அணிந்தால் வந்த வினை ஓடிவிடும். அப்ப கந்தன் திரு நீர் அணிந்தால் வந்த பிணி ஓடிவிடுமா. அப்ப காத்து, கருப்பு, பில்லி, சூனியம், நம்மளுக்கு மாந்திரீகம், எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது. அகத்தியருக்கே திருநூறு தான் பிரசாதமா அவர் வாழ்க்கையில ஒரு சொத்தா உடம்புல பூசியிருக்காரு. அவரே போகரை மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு ஸ்தலமா கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய நட்பு வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. போகருக்கு மட்டும்தான் அந்த பவர் உண்டு. அதனாலதான் நீங்க பழனி மலையில போகர் சமாதிக்குள்ள, ஜீவ சமாதி அதுதான், அந்த போகர் சமாதிக்குள்ள பழனியில முருகனை உருவாக்கி வச்சுட்டு அதுவே கடவுள் நினைச்சு, அதுவே சொந்த வீடு நினைச்சு அங்கேயே அவர் ஜீவ சமாதி ஆனதுனால அந்த ஜீவ சமாதி போகர் சமாதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி இருக்கிறதுனால அந்த இடத்துல போனீங்கனாலே ஒரு எங்கிருந்தோ ஒரு நறுமணம் நம்ம மேல அடிக்கும். அதுல அந்த பூஜை பண்ணும் போது, அந்த தீபாரத்தை காய்க்கும் போது அந்த தின்னூறு கொஞ்சம் எச்சா வாங்கிட்டு நீங்க வீடு பூரா தெளிச்சு விடுங்க. உங்க கட்டல்ல எந்த கட்டளை படுத்துக்கிறீங்களோ முதல்ல அந்த கட்டளை சுத்தமா கழுவி அந்த கட்டல்ல முதல் தொளிச்சு விடுங்க. நெத்தியில திருநூறு பூசிக்கங்க. படுக்கும்போது கொஞ்சம் ஒரு காட்டன் துணியில ஒரு பைக்குள்ள திருநூறு வச்சு ஜோப்பில் வச்சு படுத்துக்குங்க. அந்த போகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த இடத்துலயே சேரும். இப்படி செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில கெட்ட கனவே வராது. இதெல்லாம் ஆதி காலத்துல எளிமையான பரிகாரம். ஒரு கையில 90 வாங்கி பூசிட்டு ஒரு கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நாயம் பேசிட்டே கொண்டு ஒரு கையில் எடுத்துட்டு இந்த கையில் எடுத்து அப்பாவுக்கு திருநூறு வச்சு விடுறதும், அம்மாவுக்கு திருநூறு வச்சு விடுறதும், அந்த காலத்துல கூட பிறந்த தங்கச்சிக்கு, குட்டி பாப்பாவுக்கு, பெரிய பாப்பாக்குன்னு அந்த திருநூறு ஒண்ணு எல்லாம் முடிச்சுட்டு நெஞ்சிலேயே நம்மளுடைய கழுத்திலேயே தொடவிட்டு ஒரு துளி கூட காத்துல விடாம மூடி கொண்டு வந்தாங்க ஒரு காலத்துல. திருநூறே பெரிய ஒரு தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. நாங்க இன்னைக்கு பாருங்க, திருநூறு வாங்கினா நம்ம நெத்தியில பூசிட்டு கோயிலே போட்டு வந்துடுறோம். அந்த காலத்துல எப்படி நடந்துக்கிறாங்க. நம்ம மட்டும் திருநூறு வச்சா பத்தாது, நம்ம அப்பா அம்மாவும் நல்லா இருக்கணும், நம்ம அக்கா தங்கச்சியும் நல்லா இருக்கணும்னு அந்த காலத்துல கையில மூடி கொண்டு அந்த திருநூறு அப்படியே எடுத்து நெத்தியில வச்சது எத்தனை பேர் உங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு வேலை செய்வீங்க, அவங்க பாட்டுக்கு கொண்டு வைப்பாங்க. அதுல ஒரு பாசம் தெரியுதா இல்லையா?